நேரு மீத 3வது முறையா சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க தெளிவு ஆதாரத்தை கொடுத்தாங்க. அவங்க ரெய்டு பண்ணும்போது ஒரு அதாவது 3576 பேர்கிட்ட நகராட்சிகள் துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 35 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதன் மூலம் 1200 கோடி. இந்த கக்கூஸ் கட்டுறான டாய்லெட், இந்த டாய்லெட் கட்டுறதுல மட்டும் 1020 கோடி. சென்னை மாநகராட்சியில் காவா கட்டுறேன்னு ஒரு 4000 கோடியில் 1000 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க, 3000 கோடி ஒதுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நகராட்சி துறையில் மட்டும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. ஏன்னா பெரிய அதற்காக, ஏன்னா நம்மளுக்கு சொத்து வரியை உயர்த்தி, சுகாதார வரியை உயர்த்தி, மின் கட்டணத்தை உயர்த்தி, எல்லா வரியும் எல்லாம் போய் எல்லாம் எங்கே போகுது? நகராட்சிக்கு போகுது. அந்த நகராட்சியில் இருந்தவன் இவனுங்க கொள்ளை அடித்து கோடிகளை சேர்க்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாரு நேரு? ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கி யாருக்கு கொடுக்க வேணுமோ தலைமைக்கு ஒரு பாதியமோடு ஒதுக்குறாரு. அவரே சொன்னார், எப்பா நான் எல்லாத்தையும் நான் அடிக்கிறதில்ல, கொடுக்க வேண்டியவங்களுக்கு நான் கொடுக்குறேன்ல அப்படின்ட்டு அவருடைய பேச்சிலே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்தது. இது எல்லாம் இந்த பாவங்கள்லாம் செஞ்சுட்டா அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்ற அவருடைய நம்பிக்கையில் திருப்பதிக்கு போனே 44 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அன்னதானம் வழங்கிட்டா அவருடைய 44,000 கோடி ரூபாய் கடவுள் மன்னிச்சிருவார்.